தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகளின் கொள்ளுப்பேத்திக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 3,22,00,000 ரூபாய் பண மோசடி வழக்கில் சிக்கியதன் பின்னணி என்ன? மகாத்மா காந்தியின் கொள்ளுப்பேத்தி ஆஷிஷ் லதா ராம்கோபின் தென்னாப்பிரிக்காவில் வசித்து வருகிறார். 56 வயதான இவர் அகிம்சைக்கான சர்வதேச மையம் என்ற தொண்டு நிறுவனத்தின் நிறுவனராகவும் செயல் இயக்குநராகவும் செயல்பட்டு வருகிறார். இந்த தொண்டு நிறுவனத்தின் மூலம் அரசியல், சமூக, பொருளாதாரம், சுற்றுச்சூழல் தொடர்பான பிரச்சினைகளுக்கு குரல் கொடுத்து வருகிறார். கடந்த 2015ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் நியூ ஆப்பிரிக்கா அலையன்ஸ் என்ற காலனி விநியோக நிறுவனத்தின் இயக்குனர் மகாராஜ் என்பவரை ஆஷிஷ் லதா சந்தித்திருக்கிறார். இவரின் நிறுவனம் ஆடைகள் மற்றும் காலணிகளை இறக்குமதி செய்து விற்பனை செய்து வருகிறது. அப்போது மகாராஜை சந்தித்த ஆஷிஷ் லதா தனது தொண்டு நிறுவனத்திற்கு இந்திய மதிப்பில் 3,22,00,000 ரூபாய் தேவைப்படுவதாக கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் உள்ள நெட்கேர் குழும மருத்துவமனைக்கு லெனின் துணிகள் வழங்க முடிவு செய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்காக இந்தியாவிலிருந்து 3 கண்டெய்னர்களில் லெனின் துணிகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அந்த துணிகளை இறக்குமதி செய்வதற்கு வரி செலுத்தவே இந்த பணம் தேவைப்படுவதாக மகாராஜிடம் கூறியுள்ளார். ஆனால் அவ்வளவு பெரிய தொகையை கொடுக்க அவர் தயங்கியுள்ளார். அவரை நம்ப வைப்பதற்காக சில ஆவணங்களை ஆஷிஷ் லதா காண்பித்துள்ளார். அத்துடன் கையெழுத்திடப்பட்ட ஆர்டர் காப்பி, இன்வாய்ஸ் உள்ளிட்டவற்றையும் கொடுத்துள்ளார். இருப்பினும் மகாராஜுக்கு சந்தேகம் நீங்கிய பாடில்லை. ஆனால் மகாத்மா காந்தியின் கொள்ளுப்பேத்தி என்ற ஒரே காரணத்திற்காக ஆஷிஷ் லதாவிடம் 3,22,00,000 ரூபாயை வழங்கியுள்ளார். இதனையடுத்து வாங்கிய பணத்தை ஆஷிஷ் லதா திருப்பி செலுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்துடன் போலி ஆவணங்களை காண்பித்து பண மோசடி செய்ததும் அம்பலமாகியிருக்கிறது. இதனை அறிந்து அதிர்ச்சியடைந்த மகாராஜ் அவருக்கு எதிராக மோசடி புகார் அளித்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த டர்பன் நீதிமன்றம் மோசடி செய்தது உறுதியானதால் ஆஷிஷ் லதாவுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. இதனையடுத்து பிணை தொகை செலுத்தி ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இருந்தபோதும் மகாத்மா காந்தியின் கொள்ளுப்பேத்தியான ஆஷிஷ் லதா பண மோசடியில் சிக்கி தண்டனை விதிக்கப்பட்ட சம்பவம் தென்னாப்பிரிக்காவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.